அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு சவுதி அரேபியாவில் மல்டிபிள் விசிட் விசா குறித்த ஒரு தகவல். நிறைய நண்பர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலை. ஸோ மல்டிபிள் விசிட் விசாவில் இருக்கவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் விசிட் விசா 1 year வேலிடிட்டி. நீங்கள் இந்தியாவில் விஎஃப்எஸ்எல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பாஸ்போர்ட் வரும். அதில் ஒரு விசா பேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வேலிடிட்டி ஃப்ரம், வேலிடிட்டி அன்டில், வேலிடிட்டி ஃப்ரமில் இருந்து அன்டில் வரைக்கும் 1 year வேலிடிட்டி. இந்த 1 yearல் நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். 3 months தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. ஸோ 1 year வேலிடிட்டி நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். வேலிடிட்டி அன்டிலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தாலும் 90 days கிடைக்கும். சிங்கிள் என்ட்ரியாக இருந்தால் 90 daysக்குள்ளே வந்துடணும். மல்டிபிளுக்கும் சிங்கிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ யார் விசா எடுத்தாலும் மேக்ஸிமம் மல்டிபிள் எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் விசாவை ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்துடுவீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 90 days உங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் அஃபிஷியலில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ தென் 90 daysக்கு அப்புறம் நீங்கள் மஸ்ட்டாக வெளியே போகணும் அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் விசாவை எக்ஸ்பைரி ஆகிடுச்சிங்கன்னா அதுக்கு நிறைய ஃபைன்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ரிமைண்டர் ஒரு காலண்டரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 83 daysக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வரும். அது மெசேஜ் வந்தாலும் வராட்டாலும் 83 daysக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். 7 நாட்கள் உங்களுக்கு அந்த டைமிங் இருக்குது. இந்த 7 நாளில் எப்போ வேணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் வந்து அடுத்த நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, 100 riyal பே பண்ணணும். பார்டர் நம்பரில் 3 months இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். இது நம்ம சவுதி வாழ் தமிழ் மன்ற யூடியூப் சேனலில் மல்டிபிள் விசிட் விசாவை இன்சைட் கிங்டம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எப்படி இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள். ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்க எல்லாமே 5 minutes தான். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்க, 100 riyal பே பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் ஆகிடும் 90 days மறுபடியும். ஸோ இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் இன்னொரு தடவை பண்ண முடியும். அதாவது கண்டினியூஸாக 2 தடவை ஆன்லைனில் நீங்கள் கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 days 9 month வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டே பண்ண முடியும் இன்சைட் கிங்டம். இதுதான் இம்பார்ட்டன்ட். நிறைய நண்பர்கள் 6 மாதத்தில் வெளியே போகணுமான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஒரு என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் 270 days வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். ஓகே, 270 daysக்கு அப்புறம் மஸ்ட்டாக வெளியே போக தான் செய்யணும். அதுக்கு மேலே நீங்கள் இருக்க முடியாது. அப்ஷீருடைய வேலிட் இன்ஃபர்மேஷன் 270 days தான். 270 daysக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளியே போகணும். பட் 270 daysல போகாதீங்க. 65 days அந்த மாதிரி 5 நாட்களுக்கு முன்னாடியே வெளியே போயிடுங்க. ஓகே, ஸோ வெளியே போகிறது நீங்கள் சவுத் ரீஜியன் அல்லது வெஸ்டர்ன் ரீஜியன், ஜித்தா அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஜோர்டான் போயிட்டு வரலாம். ஸோ ஜோர்டானுக்கு ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா 90 days கிடச்சிரும். நீங்கள் ரியாத் அல்லது தம்மாம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா பஹ்ரைன் போகலாம். பட் பஹ்ரைன் போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக விசா எடுக்கணும். ஸோ இந்த விசா ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா. ஸோ 6th monthக்கு அப்புறம் நீங்கள் 7 or 8 monthல் விசா ப்ரொசீஜர்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் 260 daysல வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 9 monthக்கு ஒரு 10 days முன்னாடி வெளியே போகிறதுக்கு எல்லா ப்ரொசீஜரையும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. பஹ்ரைன் போகக்கூடிய சகோதரர்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 90 days ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். பட் நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த வேலிடிட்டி அன்டில் இருக்குல்ல, இந்த டேட்டு கண்டிப்பாக வேலிட் இருக்கணும். இதை தான் நிறைய பேர் பார்க்குறது இல்லை. இதுதான் வேலிட் இன்ஃபர்மேஷன். இந்த டேட்டு இல்லைன்னா நீங்கள் வெளியே போயிட்டிங்கன்னா உள்ளே வர முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு நாள் வேலிடிட்டி இருந்தாலும் நீங்கள் வெளியே போய்ட்டு வரலாம். சப்போஸ் 10/10/2025 முடியுது. இப்போது இவங்க 9/10 வெளியே போகிறாங்க. பஹ்ரைனோ அல்லது ஜோர்டானோ தாராளமாக போகலாம். போயிட்டு அவங்க அந்த நாளே உள்ளே வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் தேதி வர முடியாது. ஸோ இந்த டேட்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வெளியே போகலாம். ஸோ இந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி வெளியே போய்ட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா 90 days கிடைக்கும். அதன் பிறகு சேம் ப்ரொசீஜர் முன்னாடி என்ன பண்ணிங்களோ அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் 2 தடவை. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்சைட் கிங்டமில் இருந்து பண்ணணும், உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நண்பர்களுக்கு கிடைக்குது. வேலிடி சவுதி அரேபியாவுடைய லீகல் எக்ஸ்டென்ஷன் தான், அபிஷீருடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ 2 தடவை ஆன்லைனில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மறுபடியும் வெளியே போய்ட்டு உள்ளே வரீங்க. வெளியே போகும்பொழுது கண்டிப்பாக வேலிட் அன்டிலுடைய டேட் இருக்கணும். வெளியே போயிட்டு உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு 90 days கிடைக்கும். மறுபடியும் முன்னாடி என்ன பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜரை 100 riyal பே பண்ணணும், இன்சூரன்ஸ் எடுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், கிடைக்கும். மறுபடியும் சேம் ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிங்கன்னா மறுபடியும் 2 எக்ஸ்டென்ஷன் கண்டினியூஸாக பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் வெளியே போய்ட்டு உள்ளே வரீங்களோ அந்த டேஸ்லேருந்து 270 days வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். இதுதான் மல்டிபிள் விசிட் விசாவை யூஸ் பண்ணக்கூடிய முறை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு, ஏன்னா மல்டிபிள் விசிட் விசாவில் எனி டைம் எந்த சேஞ்சஸ் வேணாலும் வரலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. மேலும் ஏதாவது தகவல் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்ம குரூப் சேனலில் நீங்கள் அப்டேட் நீங்கள் பாருங்கள். அதில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.